சற்று முன் நம்ம சேனலுக்கு மதுரையிலிருந்து வந்த வீடியோ அண்ணாமலை அவர்களுடைய பிறந்தநாளை தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. தற்போது மதுரை மாவட்ட பாஜகவினர் அண்ணாமலை அவர்களுடைய பிறந்தநாளை எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு வீடியோ நம்ம சேனலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய அந்த பேனரை, பிறந்தநாள் வாழ்த்து பேனரை ஒரு பாலத்தில் அண்ணாமலை பேனரை அதில் கீழே பறக்க விட்டு அந்த பேனருக்கு பாலாபிஷேகம் செஞ்சுருக்காங்க. நல்லா பாருங்க, ஒரு நடிகர், சினிமா துறையில் இருக்கும் நடிகர்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு பாலாபிஷேகம், மாலை, பூவெல்லாம் தூவி அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க. எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருந்தது கிடையாது. ஆனால் திமுகவில் நீங்கள் பார்க்கலாம், இல்லை அதிமுக வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது 200 ரூபா கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு ஆசைப்பட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனால் ஒரு மனதார அனைத்து மனங்களிலும் பாஜகவில் உள்ள அனைத்து தொண்டர்களுடைய மனதிலும் இடம் பிடித்த பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு. சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் ஒரு அனைத்து மக்கள், அதாவது நம்ம பாஜக கட்சி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களின் ஒரு நாயகனாக, ஒரு தலைவனாக உருவெடுத்திருக்காரு நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். அவருடைய பிரம்மாண்டமான இந்த பிறந்த நாள் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக மதுரையில் கொண்டாடி இருக்காங்க. நம்ம மதுரை மண்ணில் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கொண்டாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள மக்களுக்கு வந்து அன்னதானம் மற்றும் பல நலத்திட்ட உதவிகளை வழங்கிட்டு இருக்காங்க மதுரை பாஜகவினர். காலை, மதியம், இரவுன்னு இன்று முழுக்க அன்னதானங்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு செலிப்ரேஷனாக மதுரையில் நம்ம முன்னாள் தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மையுமே இந்த மாதிரி வீடியோ ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறப்ப ரொம்பவுமே பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்மளும் பாஜகவில் இருக்கோம். பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த போதும் நம்ம பாஜகவில் இருந்திருக்கோம், தற்போது பாஜகவில் இருக்கோம். அண்ணாமலை அவர்கள் காலத்தில் நம்ம எல்லாம் அரசியலில் இருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கெல்லாம் ஒரு பெருமை. ஏன்னா ஒரு படித்த இளைஞர், அவருடைய அந்த தலைமை வந்து ஒட்டுமொத்த தமிழக அரசியலையுமே புரட்டி போட்டுது. பல அரசியல்வாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்திருக்காரு. இவர் எப்போதான் பாஜக தலைமை பதவியிலிருந்து தூக்குன்னு காத்து கொண்டிருந்த இந்த திமுகவினருக்கு அதே மாதிரி அவர் பதவியிலேருந்து தூக்குனாலுமே, ஆனால் அந்த ஒரு பவர், அண்ணாமலை அப்படிங்கிற பவர் அவருக்கு கொஞ்சம் கூட குறையல. அதை விட ஒரு பெரிய போஸ்டிங்கை வந்து பாஜகவில் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்ப்பாங்க. அந்தளவுக்கு பாஜகவுடைய ஒரு முக்கிய தலைவராக உருவெடுத்திருக்காரு. முக்கிய தலைவர்களோட ஒரு தேசிய தலைவராக உருவெடுத்திருக்காரு. அண்ணாமலை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, கர்நாடகா, ஆந்திரா எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பாருங்கள். இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள், இல்லை வந்து நீங்கள் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள், எதிர்கட்சி தலைவருக்கு பிறந்த நாள்னா ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க வந்து பிறந்தநாள் வாழ்த்து வரும். இப்போ அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாளுக்குமே ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து வந்துட்டு இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களாக இருக்கட்டும், மற்றும் பல ஸ்டேட்டுகளுடைய துணை முதலமைச்சர்கள் மற்றும் பல பாஜக முக்கிய தலைவர்கள், தேசிய தலைவர்கள் எல்லாம் நம்மளுடைய அண்ணாமலை அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய அந்த வளர்ச்சி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம். நம்ம சேனல் சார்பாகவும் அண்ணாமலை அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி நீங்களும் அண்ணாமலை அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.